மதுரையில் ஒரு முறை முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு விழாவில் கலந்து கொள்ள செல்றார். அங்க தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி அப்படி ரெண்டு சந்திக்கிற இடத்துல எம்ஜிஆர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழா மேடை கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரம். அப்படி வெளியில கொஞ்சம் தடுப்பு கம்புகள். இதுல மக்கள் சாரையா எம்ஜிஆர் பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அந்த 5 அடி உயரமான மேடையில் இருக்கிறாரு. மேடையில் இருந்துகிட்டு இருக்கும் போதே மேடைக்கு கீழே ஓரஞ்சாரத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு எம்ஜிஆர் கேட்குது. அது என்ன சலசலப்பு அப்படின்னு எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அங்க என்னன்னா சாரையாக வந்த பெண்களும் முதியவர்களும் எம்ஜிஆரிடம் மனு கொடுப்பதற்காக வரிசையில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப காவல்துறை சொல்றாங்க, மனுவை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க எம்ஜிஆர்ட்ட கொடுத்துடுறோம், முதலமைச்சர்கிட்ட கொடுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள் முதியவர்கள் எல்லாம் அதெல்லாம் முடியாது, முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்தித்து நாங்களே நேரில் தர வேண்டும், உங்களிடம் தரமாட்டோம் என்று சொல்ல அங்கே சற்று வாக்குவாதம் முற்ற இந்த வாக்குவாதம் இந்த சலசலப்பை மேடையிலிருந்து கவனித்த எம்ஜிஆர் அது என்னவென்று 5 அடி உயரமா அந்த மேடையிலிருந்து கீழே கவனிக்க இவர்கள் விவரத்தை சொல்ல, அதனால என்ன அவங்கள நிக்க சொல்லுங்க, நானே நேரில் மனுவை வாங்கிக்கிறேன் சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. டக்குன்னு அப்படி வேட்டி அப்படி எடுத்து மடிச்சு கட்டுறாரு. 5 அடி உயரம் உள்ள அந்த மேடையில அந்த தடுப்பு கம்பை அப்படி தாண்டி அந்த மேடையிலிருந்து தடுப்பு கம்பை காண்டி அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்ச உடனே மேடை கொஞ்சம் தான் இவ்வளவு நேரம் இருக்கும். அதுல ஒத்த கால அப்படி குத்த வச்சு அப்படி குத்திட்டு உட்கார்ந்து ஒரு கைட்டு அந்த தடுப்பு கம்பை அப்படி புடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அப்படி கீழே நிற்கிற மக்கள்கிட்ட மனுவை கொடுங்க என்கிட்ட என்று சொல்ல அவர்கள் கொடுக்க எம்ஜிஆர் மனுவை வாங்கி கொண்டே இருந்தார். இதை பார்த்த மக்கள் வியந்து போனார்கள். எல்லாரும் கொஞ்சம் பொறுங்க, நான் அப்படி வரம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படி வந்து நிற்கிற எல்லாரும் அங்கே வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்கிட்டத்தான் கொடுப்போம்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி ஒரு கன நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் எம்ஜிஆர் அந்த தடுப்பு கம்பை தாண்டி 5 அடி உயர மேடையிலிருந்து குதித்து அப்படி குத்திட்டு உட்கார்ந்து ஒத்த கைட்டு அதை பிடிச்சிக்கிட்டு தவறுனா எம்ஜிஆர் விழணும். ஆனா அவர் அதை நினைக்கல. மனுக்களை அவசரமாக மக்களிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள அனைவரும் பார்த்து வியந்தார்கள். இது நடந்த உண்மை.